அரசியலில் எதுவும் நடக்கலாம். காங்கிரஸுக்கு வலை வீசும் அதிமுக. அதாவது அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாக தான் இருக்குது. நேற்று ஒரு கட்சியை புகழ்ந்து பேசுவோம், இன்றைக்கி அந்த கட்சியை தப்பாக குற்றம் சாட்டி பேசுவோம். இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியுடனான பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நீடிக்குது. கடந்த ஜனவரி 28 சல்மான் குர்ஷித் தலைமையில் அப்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, முகுல் வாஸ்னிக், அஜய்குமார் ஆகியோர் அறிவாலயத்திற்கு வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் ஏற்கனவே வெற்றி பெற்ற 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில் மட்டுமே தொகுதிகளை தருவதாகவும் 1-2 தொகுதிகள் மாறலாம் அப்படின்னு திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை ரொம்ப ஒரு வலுவான பேச்சுவார்த்தையாக நடந்துச்சு அறிவாலயத்தில். ஆனால் ஏற்கனவே 9 தொகுதிகள், அதாவது பாண்டிச்சேரியும் சேர்த்து அவங்க பார்க்கும்போது தமிழகத்தில் ஒரு தொகுதியில் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அப்போது இருக்கக்கூடிய மீதி வெற்றி பெற்ற தொகுதியில் அந்த தொகுதி நாங்கள் அப்படியே கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க, எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு 8 தொகுதியை கொடுப்போம், அதில் மாற்றம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. காங்கிரஸை பொறுத்தவரை தமிழகத்தில் 9, புதுச்சேரியில் 1 அப்படிங்கிற எண்ணிக்கையில் உறுதியாக நிற்கிறதால மேற்கொண்டு எதுவும் நடக்கலை. பேச்சுவார்த்தை அப்படியே போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு முடிவுக்கு வரலை. இந்த நிலையில் தான் இந்த அடுத்த கட்டமாக மீதம் இருக்கக்கூடிய கட்சிகளோட பேச்சுவார்த்தையை நடத்தி முடிக்க முடிவு பண்ணது திமுக. போன திங்கட்கிழமை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அந்த குழுவோட பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஊடகத்தினருடன் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மார்ச் 3 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் எந்தெந்த தொகுதிகளை இந்த கட்சிகள் போட்டியிடும் அப்படின்ற விவரம் வெளியிடப்படலை. அதாவது 2019 தேர்தல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகப்பட்டினம், திருப்பூர் தொகுதியிலையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை, கோவை தொகுதியிலும் போட்டிட்டாங்க. ஆனால் இப்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிஞ்சிருக்கு. தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த தொகுதிங்கிறதை இப்போ வரைக்கும் முடிவு பண்ணலை. ஆனால் இந்த முறை கோவை, திருப்பூர் தொகுதிகளை பல்வேறு காரணங்களுக்காக மாற்றிக்கொள்ள விரும்புகிறது திமுக. மதிமுகவோ திருச்சி அல்லது விருதுநகரை கேட்குறாங்க. துரை வைகோவுக்காக இந்த கோரிக்கை அப்படிங்கிறாங்க மதிமுக தரப்பில். ஆனால் இது 2மே காங்கிரஸுடைய தொகுதிகளாக இருக்குது. இந்த நிலையில் காங்கிரஸை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக முயற்சிப்பதாக தெரியுது. அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் திமுகவிடம் ஒருவேளை மனக்கசப்பு ஏற்பட்டு, முரண்பாடு ஏற்பட்டு காங்கிரஸ் விலகினால் அதிமுகவில் அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும், அவர்களுக்கான கதவு திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும், எடப்பாடி சொல்லாமல் வைகை செல்வன் இப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்குகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக பிரிந்த பிறகு சரி, அதற்கு முன்பும் சரி, காங்கிரஸ் கட்சி அதிமுகவை கடுமையாக விமர்சித்ததே கிடையாது. அதாவது அதிமுக ஆப்ஷனை காங்கிரஸ் கையில் வைத்திருக்கிறாங்க. மதிமுகவும் கூட ஊசலாட்டத்தில் இருப்பதாக தெரியுது. மதிமுக ஆப்ஷனை பெரிதாக கருதலை. அதே போல் காரணம் பிரச்சாரத்துக்கு மட்டுமே வைகோ பயன்படுவார் அப்படின்னு அதிமுக கருதுறாங்க. ஆனால் அவங்க காங்கிரஸை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக. இப்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது கூட சொன்னார், மிகப்பெரிய பிரேக்கிங் செய்திகளுக்கு வரலாம், திமுகவோட முரண்பாடு ஏற்பட்டு அதிமுக கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார்.